இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா CapCutல எப்படி எடிட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங், மாஸ்கிங் அண்டு டெஸ்ட் அனிமேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்க்கலாம். உள்ளார வந்து அந்த CapCut இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா மீடியா, ஆடியோ, டெஸ்ட்டு, ஸ்டிக்கரு, எஃபெக்ட்ஸு, டிரான்ஸ்லேஷனு, கேப்ஷனு, ஃபில்ட்ரு, அட்ஜஸ்ட்மெண்ட் நிறையாவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணிப்போம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலர் எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ ப்ளேஸ் ஆட்டோ ஒன்று வந்துடும். இதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ் HCL, கர்வ்ஸு, கலர் வீல்ஸ், மாஸ்கிங் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் பார்ப்போம். பேஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு உங்களுக்கு கலர் இதாகும், டிஃபர் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி கலர் வார்மாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதே தான் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது, ஷேடோஸ், இதான் முக்கியமான உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம், எப்படி கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இதுக்கடுத்து HCL பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து மாடம் ட்ரீ தான் இருக்கா, இதோட கலர் வந்து க்ரீனை வந்து ஸ்டாச்சுவேஷனை கொஞ்சம் அதிகப்பட்டோம்னா கொஞ்சம் வந்து க்ரீனோட கொஞ்சம் கலர் நிறையா இருக்கும். மேலே வந்து இங்கே பாருங்கள் கலர் எப்படி மாறுது பாருங்கள். கீழே வந்து பிரைட்னஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவோம். இருக்கிறது ஃபேஸில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து சாஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டாலே போதும். பாருங்க அவங்க ஃபேஸை பார்த்தீங்களா, இப்போ இருக்கிறது எல்லோ வந்து பார்த்திங்கன்னா சாஸ்டர்ஸில் கம்மியாக 0ல் வச்சுருங்க. ஸ்கை ப்ளூவும் எப்படி தான், ஸ்கை ப்ளூவும் கொஞ்சம் 0ல் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கும் இந்த இதுக்கும் பாருங்கள் கொஞ்சம் இது டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் போயிட்டு ரெஃப்ளெக்ஷனை கொஞ்சம் அதிகம் இருந்தால போதும், உங்கள் வீடியோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து மாஸ்கிங் பார்ப்போம். மாஸ்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸ் ரிமூவல் மாஸ்கிங்னு இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சைடில் வந்து மாஸ்கிங்னு இருக்கும். நம்ம இவங்க பாக்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்லா மாஸ்க்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிரிஃபேம் வச்சுப்போம். இப்போ தான் அனிமேஷன் வரும் டைட்டாக. ஓகே, இது கொஞ்சம் ஃபெதர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னண்டாக்கிப்போம். ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வர மாதிரி வைக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஃபுல்லாக இருந்து வெளில வர மாதிரி இருக்கா, இல்லைனா இதோட கொஞ்சம் சின்னண்டாக ஆக்கிக்கலாம். கிரிஃபேம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிட்டா இந்த பாருங்கள் உள்ளார இருந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அனிமேஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து டெஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று வந்துட்டுல, இதில் வந்து இப்போ வந்து நம்ம டைப் பண்ணணும். ஓகே, எடிட் பண்ண ப்ரோ வந்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட், நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபாண்ட்டு சைஸ் இருக்குது. இருக்கிறது கலர் நம்மளுக்கு எந்த கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். ஆரஞ்சு கலரில் அப்புறம் ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, ஏடியா கலருக்கு பின்னாடி டார்க்காக ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஷேடோ. இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒபாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, டெஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணணும். அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, கீ ஃப்ரேம் தான் வைக்க போகிறோம். அனிமேஷன் ஆட் பண்ண முடியும். இதில் வந்து இங்கே வந்து பொசிஷன் ஒன்று இருக்கும். இதில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டோம். டெஸ்ட்டை வந்து கீழே இறக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி டெஸ்ட் வந்து கொஞ்சம் இப்போ மேலே வரணும். இது கொஞ்சம் மேலே வச்சா முடிஞ்சிட்டு. அதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மேலே வர மாதிரி இருக்கா, பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்.